Hi everyone, this is Muruga MP. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் நிறையவே யோசிக்க வேண்டிய ப்ராப்ளம் மாதிரி இருக்கும், ஆனால் சிம்பிள் ட்ரிக் தான். 27 drops of same size, ஒரு 27 ட்ராப், இந்த 27 ட்ராப்பும் ஒரே சைஸ் ஆர் சார்ஜ்ட் அட் 220 வோல்டேஜ். அப்போ அந்த 27 டிராப்பும் 220 வோல்டேஜ்ல ரன் பண்றாங்க. they combine to form bigger size. அப்ப அந்த 27 டிராப்பும் கம்பைன் பண்ணி ஒரு பெரிய டிராப்பா மாறுது. calculate the potential of the bigger drop. கேள்வியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா 27 டிராப் வந்து 220 வோல்டேஜ்ல ரன் பண்றாங்க, ரைட்டா, சார்ஜ் பண்றாங்க. அப்போ இந்த 27 டிராப்பும் ஒரே ஒரு டிராப்பா மாறும்போது என்னுடைய வோல்டேஜ் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத இவங்க கேட்கக்கூடிய கேள்வி. இப்போ நமக்கு வோல்டேஜ் பொட்டன்ஷியல் இல்லையா, பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து K/Q/R அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இந்த இடத்துல எனக்கு வந்து ஸ்மால் டிராப்பா இருக்கும்போது என்னுடைய சார்ஜ் இது, என்னுடைய ரேடியஸ் வந்து இது. இதே வந்து அந்த ஸ்மால் டிராப் பிக் டிராப்பா மாறும்போது என்னுடைய சார்ஜ் வந்து ஆப்வியஸ்லி பெருசாக இருக்கும், என்னுடைய ரேடியஸும் பெருசாக தான் இருக்கும், அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா ஸ்மாலர் ரேடியஸ் இருந்ததை விட எனக்கு ரேடியஸ் வந்து அப்படியே பல மடங்கு இருக்கும், சார்ஜும் பல மடங்கு இருக்கும். எவ்வளோ மடங்கு? 27 மடங்கு. அப்போ என்னுடைய Q அப்படின்றத நீங்கள் என்ன சொல்லலாம்? 27 ஆஃப் ஸ்மால் Q அப்படின்னு நம்ம சொல்லலாம், கரெக்டா? 27 டைம்ஸ் ஸ்மால் Q தான் எனக்கு பெரிய Qவா இருக்க முடியும். ஏன்னா என்னுடைய ஸ்மால் Q 27 ஜாயின் பண்றது தான் பெரிய Qவா இருக்கு. அப்போ வாட் அபவுட் மை ரேடியஸ்? ரேடியஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத இப்போ நீங்க கவனிக்கணும். ரேடியஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல என்னுடைய வால்யூம் டஸ் நாட் சேஞ்ச், விச் மீன் வால்யூம் இஸ் கன்சர்வ்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த 27 டிராப்ல இருக்கக்கூடிய வால்யூம் தான் எனக்கு அந்த பெரிய டிராப்ல இருக்கக்கூடிய வால்யூமா இருக்கு. அப்போ வால்யூம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃபார்முலா 4/3 πr cube. இது வந்து பெரிய டிராப், which is equal to 27 times of small drop இல்லையா, ஸ்மால் டிராப். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 4/3 பை ரைட்டா. இப்போ இந்த r cube இந்த 27, அப்போ 27 நமக்கு அந்த கியூப் அப்படி படிச்சுன்னா 3 அப்படி படிச்சுன்னா கியூபை மாறிடும். அப்போ 3 27 வந்து 3 3 சார், அப்புறம் 3 into 3 டைம்ஸ். அப்போ r ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் r கியூப் இருக்கு. ஆல்ரெடி ஒரு இது 1/3 போகும்போது எல்லாமே கேன்சல் ஆகிடும். அப்போ r ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் r. அப்போ என்னுடைய r நான் என்ன சொல்றேன்? 3 டைம்ஸ் ஆஃப் r அப்படின்னு நான் சொல்றேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னுடைய பிக்கர் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றது இவங்க கேட்கக்கூடிய கேள்வி. VB தான் எனக்கு வேணும் இல்லையா. அப்போ என்ன சொல்லலாம்? K டைம்ஸ் பாருங்க 27Q பை என்னுடைய ரேடியஸ் வந்து 3 டைம்ஸ் ஆஃப் r. இப்போ இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா எனக்கு இந்த K, இந்த Q, ரைட், இந்த Q, இந்த R, KQR. K இந்த பாருங்க, KQR எவ்வளவு வோல்டேஜ்ல ரன் பண்றாங்க? 220 வோல்டேஜ்ல ரன் பண்றாங்க. அப்ப அதை அப்படியே எழுதிக்கலாம். அப்ப இது 3 9 டைம். அப்ப என்ன சொல்லலாம்? 9 into 220, கரெக்டா? 220. அப்போ என்னுடைய VB இப்போ நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். என்னுடைய VB என்னவா இருக்க முடியும்? அந்த 220 into 9. இவரையும் எனக்கு 0 அப்படியே தான் இருக்க போகுது. 9 2s are 18, 8 இருக்கு, மறுபடியும் 9 2s are 18, கேரி ஓவர் 19 வோல்டேஜ். அப்போ இந்த லார்ஜர் டிராப் இருக்கு பாருங்க, அதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய வோல்டேஜ் என்னவா இருக்கு அப்படின்னா 1980 வோல்டேஜில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ரொம்ப சிம்பிளான கான்செப்சுவல் திங். பொறுமையாக பாருங்க. டவுட் எதுனா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.